பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் உத்தமமான காரியங்களை செய்கிறேன், கர்த்தர் என் கூட இருந்து எல்லாவற்றிலும் நடத்துவாராங்கிற கேள்விக்குரிய சில வேளைகள் உங்களுக்காய் வருகிறது. 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். யூதா பட்டணங்களிலும் நியாயாதிபதிகளை யோசபாத் நியமிக்கிறார். அதில் அவர்களுக்கு அநேக அறிவுரைகளை சொல்லுகிற அந்த பகுதியில் கடைசி பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ ஆசானாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள், லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்த காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். யார் ஒருவர் நியாயத்துக்காய் நின்று உத்தமமாய் காரியங்களை நடத்துகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். இன்னைக்கு உத்தமம் இல்லாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்றால், ஆண்டவர் பார்க்கல, மனுஷங்க பார்க்கல, அந்தரங்கத்தில் சில காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி, எனக்கு தெரிந்தபடி நான் செய்கிறேன் என்று சொல்லி, இதை யார் கண்டுக்க போறாங்க? துணிகரமா இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தலைவர்கள், சில பேர் செய்கிற காரியங்கள் உண்டு. துணிகரமாய் அதை பார்க்கிற பொழுது இருதயம் பதபதக்கிறது. எப்படி செய்ய முடியும்? யோசபாத் அன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் திடமானதாய் காரியங்கள் நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ உத்தமமான காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய பார்வையில உண்மை இல்லாத, எல்லாரும் வேலை இடத்துல எப்படியோ இருக்கிறாங்க, நானும் எப்படியோ இருக்கிறேன், அப்படி என்று இருந்தால் கர்த்தர் துணையாய் இருக்க மாட்டார் பிரதர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை அக்னியில தூக்கி போட்டுருவோம். நேபுகாத்நேச்சர் வைத்த சிலைய வேணங்களினா உங்களை அக்னியில தூக்கி போட்டுருவோம். அதன் மத்தியிலையும் 3 பேர் உத்தமமாய் நிற்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் இருந்தார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நம்ம தேவனுக்கு உத்தமமாய் இருக்கிறோம்? இன்றைக்கு சில வேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகிறது, நிர்பந்தங்கள் வருகிறது. நிர்பந்தத்தின் முடிவா இந்த நிலைமையை, இந்த முடிவை நான் எடுத்தேன்னு சொல்றோம். இன்னைக்கு எத்தனை பேர் சூழ்நிலையை, நிர்பந்தத்தை காட்டி, சூழ்நிலை நிமித்தமாய், நிர்பந்தத்தின் நிமித்தமாய் இந்த முடிவு எடுத்தேன். ஆனால் யாருக்கு கர்த்தர் துணையா இருப்பார்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். நான் செய்கிற காரியம் தேவனுடைய பார்வையில உண்மை உத்தமமா இருக்கிறதா? உங்களோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வழி நடத்துற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் இப்படித்தான் பண்றாங்க, எல்லாம் இப்படித்தான் காரியம் நடக்குது. ஆனால் தேவனுக்கு உத்தமமா இருக்க வேண்டும் என்றால் you have to protect your holiness. நிறைய நேரம் நான் ஆண்டருக்குள்ள வந்த பொழுது, ஆண்டுடைய வழியில வந்த பொழுது, தேவனை அறியாத மார்க்கத்திலிருந்து ஆண்டருக்குள்ள வந்தேன். நிறைய வித்தியாசங்கள், நிறைய மாற்றங்கள். சில இடத்துல கன்வின்ஸ் ஆகி போகணும், ஒத்து போகணும், கூட்டத்தோட ஒத்து போகணும். சில பரம்பரை கிறிஸ்துவர்கள் என்னோடு இருந்த ஜனங்கள் கூட சொன்னாங்க, நீங்க ஏன் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறீங்க? பிடிவாதம் இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன ஃபெல்லோஷிப்பா, என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா, என்ன காரியமா இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்தா தான் கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எனக்கு துணையா இல்ல, ஆண்டவர் என் கூட வரல. சிங்கத்தின் கெபில தானியேலுக்கு என் ஆண்டவர் துணையா வந்தார், ஏன் உங்களோட வர மாட்டார்? நீங்க போற இடத்துல ஏன் ஆண்டவர் துணையா வரமாட்டார்? வருவார். உத்தமமா இருக்கிற பொழுது I stand in front of my Jesus. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நான் எடுக்கிற முடிவுகள், எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமா இருக்கிறேன். எல்லா நேரத்திலும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் கவனமா இருக்க வேண்டிய வாழ்க்கை, பயபக்தியோடு இருக்க வேண்டிய வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய், ஆண்டவரே உங்களுக்கு முன்பாய் உண்மை உத்தமமானதை செய்யும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நிற்கிற வாழ்க்கை. அப்படி நின்று பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க. எத்தனையோ அக்கினிய, எத்தனையோ ஏமாற்றத்தை, எத்தனையோ வஞ்சகமான சூழ்நிலைகளை கடந்து வரும்படியா தேவனுக்கு கிருபை கொடுத்தார். எந்த இடத்துலயோ கர்த்தர் கைவிடலீங்க. அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக லாபமான காரியங்கள் எனக்கு லாபமா இருக்கும். இன்னைக்கு சில பேர் செய்யறாங்க, கூட்டத்தோட அப்படியே சேர்ந்து போயிருங்க. எதற்காக நீங்க வித்தியாசமா நிக்கிறீங்க? எதற்காக இந்த காரியத்தை பண்றீங்க? 10 பேர் தெரியலையா, அவங்க செய்யலையா? அப்படி செய்கிற பொழுது தேவன் துணையா இருக்க மாட்டாரு பிரதர்.
இது உத்தமம் இல்லை என்று சொல்லி எந்த இடத்துல வேலையிடமா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், நீங்க இருக்கிற ஊழியமா இருக்கலாம், இது உத்தமமான காரியம் இல்லை என்று தெரிந்து, தேவனுடைய உத்தமத்துக்கு விரோதமாய் நடக்கிறது என்று தெரிந்து நீங்கள் துணை போவீர்கள் என்றால் கர்த்தர் துணையாக இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆக நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு முன்பாக நான் உத்தமமா இருப்பாண்டவர, நீங்க கொடுத்திருக்கிற வாழ்க்கை உத்தமமா இருப்பாண்டவர, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க. சிங்கத்தின் கெபியா இருந்தாலோ, எரிகிற அக்னி சூளையா இருந்தாலோ அவர் உங்களுக்கு துணையாய் கடந்து வருவார். கவலையே படாதீங்க. நீங்க உங்க பலத்துல உண்மை உத்தமமா ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. மனிதர்களை பார்க்காதீங்க, அதிகாரங்களை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை உத்தமமாய் நடக்கும்படியாய் நடத்துகிறாரா? மன தைரியமாய் தேவனுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நான் உண்மை உத்தமமாய் இருக்கிற ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கும் சொல்லி எப்பொழுதும் உண்மைக்கும் உத்தமத்துக்கும் உத்தரவாதமாய் இருக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை தன்னுடைய தேவ தூதர்களை வைத்து பாதுகாப்பதையும், வேலை இடத்துல நீங்க உத்தமமா இருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு வேலையில பிரச்சனை வரும், கர்த்தர் உங்கள் வேலையை பாதுகாப்பார், உங்க பேரை பாதுகாப்பார், உங்களை உயர்த்துவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எப்பொழுதும் ஆண்டருக்கு உத்தமமா இருக்கிறதுல இருந்து எந்த காரணத்தை கொண்டும், எந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டும் பின்வாங்கிறாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஒரு வாழ்க்கைய ஆசீர்வாதமாய் வாழும்படியாக உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்கிற வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல பரிபூர்ணமா இருப்பதாக. God bless you.